ஹாய், ஈஸியாக டேஸ்டான ரசம், மாங்காய் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 மாங்காய் எடுத்து கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் துவரம் பருப்பு, மாங்காய் வந்து நான் தோல் சீவாமல் போட்டு, நீங்கள் வேணும்னா தோலை சீவிட்டு கட் பண்ணி மாங்காய் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கி கடைஞ்சி விட்டுட்டு வடச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் போல் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலுந்த பருப்பு, வரமிளகாய் பொரிஞ்சது, கருவேப்பிலை, பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெய்க்குள்ளே வதக்கிடுங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ரசப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு, மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றி நல்லா லைட்டாக கொதி வர விடுங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. உப்பு உடனே போட்டுக்கோங்க. நல்லா லைட்டாக அப்படி நுரக்கட்டி வரையில் இறக்கி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சோத்து வத்தல், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன், செம்மையாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லை, புளியும் தேவையில்லை, இதுவே போதும். செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசன் டயத்தில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதே ரசம் தான் பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க. ஈஸியான வேலையும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டாட்டா பாய்.